கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை தினம் ஒரு தூதின் மொழியாக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 102:12 கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர், உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். இந்த வார்த்தையை பார்க்கிற போது நமக்கு ஒரு ஆச்சரியம், ஒரு சந்தோஷம். என்னென்னா, கர்த்தராகிய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா என்றென்றைக்கும் இருக்கிறாராம். அப்போ என்றென்றைக்கும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர் அப்படின்னா அவர் மட்டுமே. அப்போ அவர் மட்டும் உலகத்தில் என்றென்றைக்கும் இருக்கிறார் என்பது சத்தியம், அது நிரந்தரம். அப்படின்னா மற்றது எல்லாமே என்னென்னா அது அந்தந்த காலகட்டங்களில் ஒரு சீசனில் வந்து போகும், அவ்வளவுதான். அப்போ இன்றைக்கு நாம் நினைக்கிறோம், ஐயோ எனக்கு வந்த பிரச்சனை, ஐயோ எனக்கு வந்த போராட்டம், எனக்கு வந்த வியாதி, எனக்கு வந்த நெருக்கடி, எனக்கு வந்த சத்துருவின் போராட்டம், ஐயோ எனக்கு வந்த அவமான நிந்தை, ஐயோ இது என்னைக்கு மாறவே மாறாது என்று எதிர்மறையாக அநேக நேரங்களில் பேசுகிறோம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் அனுபவிக்கிற இந்த பூமியில் அனுபவிக்கிற எந்த காரியங்களும் நிரந்தரமற்றது. அப்போது கஷ்டங்கள் நிரந்தரமாக இல்லை, அது மாறும், நிச்சயமாக மாறும். நிச்சயமாக மாறும். இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியாக மாறும். எந்த சத்துருவின் சூழ்ச்சிகளும் மாறும். ஒரே மாதிரி இருக்க போவதே இல்லை. எது மட்டும்தான் நிரந்தரனா? கர்த்தர் மட்டும்தான் நிரந்தரம். ஆகவே இன்றைக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே அப்படிங்கிறீங்களா? அந்த கஷ்டம் எளிதில் மாறும், நிச்சயமாக மாறும், அது கடந்து போகும். ஆகவே எது நிரந்தரம்? நிரந்தரமான இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே தானே. அப்போ நாம் எதை நினைத்து சந்தோஷப்படணும்? எனக்குள் வாழ்கிற என் ஆண்டவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார், அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்வேன் என்று சொல்லி அவரை துதிக்கணும். அதே போல் பிரச்சனைகளை பார்த்து, பிரச்சனையே, வியாதியே, பலவீனமே, நீ தற்காலிகமான, எனக்கு உரியவன் அல்ல நீ, எனக்கு உரியது அல்ல வியாதி, எனக்கு உரியது அல்ல கஷ்டம், எனக்கு உரியது அல்ல தோல்வி, இவையெல்லாம் எனக்கு நிலையானதல்ல, எனக்கு வரவேண்டியதல்ல, இவையெல்லாம் தற்காலிகமானது. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இவையெல்லாம் விலகுவதாக என்று அதை பார்த்து அதட்டுங்கள், கடிந்து ஜெபியுங்கள். நிச்சயமாக நாம் விரும்பாத ஒன்றும் நமக்குள்ள வாசமாக இருக்க முடியாது. நாம் விரும்பினா தான் நம்ம வீட்டினுடைய விருந்தினரே வந்து தங்குவாங்க. அப்போ நம்ம விரும்பலைன்னா அவங்க விருந்தினர் தங்க மாட்டாங்களே, எந்த உறவாக இருக்கட்டும். அதே போல் வியாதியோ, தரித்திரமோ, பலவீனமோ, பாவமோ, எந்த காரியங்களையும் நாம் வெறுப்போம், அவை விலகி போகும். அதை நம்ம விரும்ப வேண்டாம், அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? என்றென்றைக்கும் எனக்குள்ள நிரந்தரமாய் வாழ்கிற, மாறவே மாறாத ஒருவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் என்னில் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லி அவரை நினைத்து துதித்து புகழ்ந்து பாடி ஆராதிங்க. இந்த நாள் உங்களுக்கு வெற்றியின் நாளாக மாறும். புலம்பலை தவிருங்கள். நிரந்தரமற்றதன் மேலே கவனம் செலுத்தாதீர்கள். நிரந்தரமான இயேசுவின் மீது நம்முடைய கண்கள் நோக்கமாக இருக்கட்டுமே. ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, நீரோ என்றென்றைக்கும் ஆண்டவரே இருக்கிறீர், மாறவே மாற மாட்டீங்கப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமம், ஆண்டவரே உம்முடைய பேர் பிரஸ்தாபமெல்லாம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும். அப்படி இருக்கும்போது நாங்கள் அற்பமான இந்த வியாதியை நினைத்து, கஷ்டத்தை நினைத்து, போராட்டத்தை நினைத்து நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாள் உம்மை நினைத்து மகிழ்ந்து கலிகூறக்கூடிய மகனாய் மகளாய் நாங்கள் வாழட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் அவங்களுக்கு மகிழ்ச்சி நாளாக மாறட்டும். இவங்களுடைய புலம்பல் மாறி ஆனந்த களிப்போடு வாழ்வார்களாக. நலமும் விசாலமான ஒரு இடத்தில் கர்த்தர் கொண்டு வந்து இவர்களை உயர்த்துவதற்காக நன்றி. மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.